ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் 50,000 ரூபாய் மானியமாக கொடுக்குறாங்க. இந்த திட்டத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். MSME online.tn government.in இதை பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை அமல்படுத்தி இப்போ அவங்களுக்கு பார்த்தா அதுக்கான அமௌண்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 19ஆம் தேதி. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கே இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை பார்த்தா தொடங்கி வச்சு ஸோ அந்த சம்மந்தப்பட்ட தகுதியான பயனாளிகளுக்கு அவங்களுக்கான கடன் ஒப்புதல் ஆணை மானியம் எல்லாமே பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக 50,000 ரூபாய் எப்படி பெறுவது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். அதாவது சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் கைவினைஞர்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக தமிழக அரசு சார்பில் இந்த ஒரு ஸ்கீமை உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டம் குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் 25 கைவினை கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்திடவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கலைஞர் கைவினை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 25 வகையான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தா தொழில் பண்ணுறதுக்காக மானியம் வழங்குறாங்க, கடன் உதவி வழங்குறாங்க. இல்லை நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற தொழிலை இன்னும் டெவலப் பண்ணால் அதுக்கும் பார்த்தா கடன் உதவி வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் செய்கிற தொழிலை இன்னும் எப்படிலாம் டெவலப் பண்ணுறோம் அது குறித்து உங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு 50,000 வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 3 லட்ச ரூபாய் கடன் உதவி வழங்குறாங்க. இப்போ 3 லட்ச ரூபா கடன் உதவி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் 50,000 ரூபாய் அல்லது 25% எது அதிகபட்சமாக இருக்கோ அதை உங்களுக்கு நாங்கள் மானியமாக கொடுக்குறோம். 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் மானியமாக கொடுத்துட்றாங்க. மீதி 2,50,000 மட்டும் நீங்கள் அந்த கடனை பே பண்ணால் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி 5% வரைக்கும் வட்டி மானியம் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 50,000 ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் 5% வட்டி மானியம் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள். குறைந்தபட்ச வயசு 35 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது கீழே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. எந்தமான தொழில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மறை வேலைப்பாடுகள் செய்கிறாங்க பாருங்கள், அந்த கார்பெண்டர் அவங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம். படகு தயாரித்தல், உலோக வேலைப்பாடுகள், பூட்டு தயாரித்தல், சிற்ப வேலைப்பாடுகள், கற்சிலை வடித்தல், கண்ணாடி வேலைப்பாடுகள், மண்பாண்டங்கள், சுடுமண் வேலைகள், கட்டட வேலைகள், கூடை முடைதல், கயிறு, பாய் பின்னுதல், துடைப்பான்கள் செய்தல், பொம்மைகள் தயாரித்தல், மலர் வேலைப்பாடுகள், மீன் வலை தயாரித்தல், தையல் வேலை, நகை செய்தல், செகி அலங்காரம் மற்றும் அழகுக்கலை, துணி வெளுத்தல், தேய்த்தல், இசைக்கருவி தயாரித்தல், துணி நெய்தல் மற்றும் துணிகளில் கலை வேலைப்பாடுகள் செய்தல், பாரம்பரிய மொழியில் ஜவுளி அச்சிடுதல், இந்த மாதிரி பல வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 25 வகையான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 10,000 பேருக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் லான்ச் பண்ணாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ தகுதி உள்ளவங்களுக்கு அந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு MSME online.tn government.in இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வெப்சைட். இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலைஞர் கைவினை திட்டம். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரெக்கமெண்ட் ஆகிருக்கு, அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதாங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்கு, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படின்னா உங்களுடைய செக்யூர் எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் 35 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம், ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது, அந்த சொல்லியிருக்க 25 பட்டியல் இருக்குது பாருங்கள், அந்த 25 வர்த்தகத்தில் நீங்கள் ஒரு தொழிலாக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஆம் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அந்த தொழில் இல்லைன்றவங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது. அதேமாரி கடந்த 5 ஆண்டுகளில் சுய வேலைவாய்ப்பு அல்லது வணிக விரிவாக்கத்திற்காக GOTN திட்டங்களின் கீழே 1 லட்சத்துக்கும் அதிகமாக நீங்கள் உதவித்தொகை பெற்றிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா ஆதார் கார்டு கேட்டிருக்காங்க.
நீங்கள் ஒரு ஆள் நலவாரிய உறுப்பினராக இருக்கீங்கன்னா அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் அது இல்லைனா பிரச்சனை இல்லை. விரிவான திட்ட அறிக்கை இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்க போகிறீங்க, தொழிலை மேம்படுத்த போகிறோன்னா அதுக்கான அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க அப்ளை ஆன்லைன் நியூ அப்ளிகேஷன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து இந்த கைவினை திட்டம் இருக்க பாருங்கள், அந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண பாருங்கள். இதுதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தை வந்து பார்த்தா இப்போதைக்கு தொடங்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 8,951 பயனாளிகளுக்கு 34 கோடி ரூபாய் மானியத்துடன், ஸோ 34 கோடி மானியத்தில் 170 கோடி ரூபாய் கடனை வந்து பார்த்தா வழங்கியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 34 கோடி ரூபாய் வந்து மானியமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் மத்திய அரசோடைய ஸ்கீம் இருக்குது பாருங்கள், அதாவது பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அந்த ஸ்கீம் தான். பட் இருந்தாலும் தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கீம் தமிழகத்துக்கு வந்து பார்த்தா சரியானது அல்ல, அதனால் நாங்கள் வந்து புதுசாக ஒரு ஸ்கீமை கொண்டு வரோம் அப்படின்ன மாதிரி இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வந்து இப்போதைக்கு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கான பயனாளிகளுக்கான அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எல்லாமே அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஸ்கீமை இப்போதைக்கு தொடங்கி வச்சுட்டாங்க. நீங்கள் அந்த 25 வகையான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 50,000 ரூபாய் மானியம் கிடைக்கும், 3 லட்ச ரூபா கடன் கிடைக்கும், 5% வட்டி மானியமும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு அந்த 25 வகை இதில் கார்பென்ட்ரி, அதாவது லிஸ்ட் ஆஃப் ட்ரேடு கவர்டு எந்த மாதிரினா 25 ஆர்டிஷன். கார்பென்ட்ரினா அந்த மாதிரி மேக்கிங் பண்ணுறது, அசம்பிளி, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லா கார்பெண்டருமே வருவீங்க. அதுக்கப்புறம் மெட்டல் ஒர்க் பண்ணுறவங்க, மேசன் ஒர்க் பண்ணுறவங்க, பெயிண்டிங், கிளாஸ் ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டக்கோ ஒர்க் பண்ணுறவங்க, போட் மேக்கிங் பண்ணுறவங்க, லாக் மேக்கிங், ஸ்கல்ப்டிங், ஸ்டோன் கேர்விங் பண்ணுறவங்க, பொட்ரி அந்த மாதிரி பண்ணுறவங்க, இந்த மாதிரி 25 வகையான இது பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க 5 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து 1,00,000 ரூபாய்க்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கீம் அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த நீட் ஸ்கீமோ யூஐபி அந்த மாதிரி கவர்மெண்ட் வழங்குகிற அந்த ஸ்கீமில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த லோனுமே பெற்றிருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்கம் லிமிட்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிரெடிட் லிங்க்டு சப்சிடியை வந்து பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பெனிஃபிஷரி வில் பி எலிஜிபிள் மேக்ஸிமம் 3 லட்ச ரூபா லோன் கொடுக்குறாங்க. அந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா 60 மாதத்துக்குள்ளே நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணணும். அது சம்மந்தப்பட்ட பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறுபடும். லோன் வந்து பார்த்தா உங்களுக்கு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்லேயும் சரி, ரீஜனல் ரூரல் பேங்க்கு, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருக்கட்டும், தாய்கோ பேங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய்கோ பேங்க் வில் பி யாருமார்க்கு சம்மா 75 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கொலட்ரல் ஷட் நாட் பி இன்சிஸ்ட், ஸோ கொலட்ரல்லாம் தேவையில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்சிடி எவ்வளோ சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாரி 25% ஆஃப் லோன் வேல்யூ அல்லது 50,000 ரூபாய் இது வந்து பார்த்தா உங்களுக்கு கேப்பபிளாக இருக்கோ அது வந்து சப்சிடியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் 2 லட்சம் லோன் வாங்கலாம், 3 லட்சம், அதிகபட்சம் 3 லட்சம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் மானியமாக கொடுத்துருவாங்க. மீதி அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது அப்படின்றத இதன் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி அந்த இன்ட்ரெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அதையும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ட்ரைனிங், உங்களுக்கு வந்து பார்த்தா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரேட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் ட்ரைனிங், நீங்கள் எந்த ட்ரேட் 25 வகையான ட்ரேட் இருக்குன்னா நீங்கள் எந்த ட்ரேடோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்டர்பிரனர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கும் நாங்கள் வந்து வழங்குகிறோம், டிஎன்எஸ்டிசி சார்பாக வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு அந்த ஸ்கில் பற்றி நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அந்த ட்ரேட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஸ்கில்லை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதிலேயே மற்ற இன்ஃபர்மேஷன், மார்க்கெட்டிங் சப்போர்ட், உங்களுக்கு உங்கள் தொழிலை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அதை பற்றி உங்களுக்கு வந்து சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் தயாரிக்கிற பொருட்களை வந்து பார்த்தா விற்பதற்காக ஆங்கர் பையர், எக்ஸ்போர்ட்டு, பிராண்டிங், பப்ளிசிட்டி, இந்த குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் எப்படி பண்ணலாம் அதுக்கான சப்போர்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த 25 தொழில் பண்ணுறவங்க இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு நல்ல ஒரு வெரிஃபிகேஷன்ஸுக்கு. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் யார் யார்கிட்ட போகும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் யார்கிட்ட போகும், எந்த அதிகாரிகிட்ட போகும் அதையும் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஜியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ண நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.